மட்டன் கீமா தோசை பண்ணியிருக்கோம், அதான் பார்க்குறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இங்கே மட்டன்லாம் காயெல்லாம் போட்டு எடுத்துருக்காங்க. தோசை மாவு அப்புறம் முட்டை. இன்னைக்கு நான் பண்ண போகிறது வந்து மட்டன் கீமா தோசை. ஓகே, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இங்கே முட்டை உடச்சி விட்ருக்கோம். இங்கே வந்து தோசைகள் சூட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றுரும். இப்போ வந்து முட்டை கூட மட்டன் கீமா இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசைக்கல்ல மாவு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து இது மேலே மட்டன் கீமா ஊற்றிடலாம். இப்போ வந்து மேலே கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வெந்த பிறகு திருவி போடணும். அது இப்போ வந்து மாற்றி போட்டு வெந்த கீமா தோசை ஹாட் கேஸில் மாற்றிக்கலாம். காய்ஸ், மட்டன் கீமா தோசை நல்லாயிருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.